இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் எனக்கு யூஸ் பண்ணுவேன் அண்ட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன் அண்ட் வீக்லி எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒவ்வொரு ப்ராடக்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டெப் வந்து கிளென்சிங். உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற எந்த ஃபேஸ் வாஷ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஹிமாலயாவிலேருந்து நீம் ஃபேஸ் வாஷ். இது வந்து நான் 2 to 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அண்டு பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகுது. எனக்கு பிம்பிள்ஸ் கிடையாது, பட் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல பிராண்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ், அதுதான் ரொம்ப முக்கியம் ஃபேஸ் வாஷில். அண்டு செகண்ட் இது வந்து என்னென்னா, செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்புங்க. ஸ்க்ரப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு. நம்ம ஸ்கின்னில் நிறைய அழுக்குகள் இருக்கும், எக்ஸஸ் ஆயில் இருக்கும் அண்ட் பிளாக் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரப்பில் உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது குட்வைப்ஸ்லேருந்து ஆக்டிவேட்டட் சார்கோல். இது எல்லா டைப்புக்குமே வந்து மேட்ச் ஆகும். நான் என்னோடது ட்ரை ஸ்கின்னுனால இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் எதுவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரப் வந்து நான் வீக்லி 2 தான் யூஸ் பண்ணுவேன். மசாஜர் எப்போ யூஸ் பண்ணுவேனோ அப்போ தான் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டோனருங்க. டோனர் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஸ்டெப்பு. நான் யூஸ் பண்ணுறது பயோட்டிக் குக்கும்பர். இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் மேட்ச் ஆகும். டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னில் நம்ம ஃபேஸில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அந்த ஓட்டைகளில் அந்த துவாரங்களில் உள்ள வந்து அழுக்கையும் அதில் உள்ள தேவையில்லாத டர்ட்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் டோனர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மெயின் பர்பஸ் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை டைட்டனாக வச்சுக்கும். ஸோ அதுக்காக டோனர் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அண்டு இது வந்து எல்லா இதுக்குமே மேட்ச் ஆகும். ஸோ டோனர் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து சீரம்ங்க. சீரம் ஆப்ஷனல் தான். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ண வேணாம். என்னோடது ட்ரை ஸ்கின், நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து குட்வைப்ஸ்லேருந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ சீரம்ங்க. நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுலேயே ஸ்கின் பிரைட்னிங் சீரம் இருக்குது, ஸ்கின் லைட்னிங் சீரம் இருக்குது, நிறைய சீரம் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஆப்ஷனல் தான், மஸ்ட் கிடையாது. இது ஆக்னே ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, ட்ரை ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அண்டு எப்போவுமே வந்து ஃபேஸை நல்லா யங்காக காட்டுறதுக்கும் இது வந்து யூஸாக இருக்கும். ஸோ சீரம் வந்து அதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடது ட்ரை ஸ்கின் தான், ஸோ யூஸ் பண்ணுறேன். ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னா, அண்ட் சீரம் வந்து என்னென்னா மெயினாக வந்து உள்ளே போய் அழுக்குகளை வந்து நீட் பண்ணி ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். மாய்ஸ்சரைசர் ஜஸ்ட் அவுட்டர் ஸ்கின்னை மட்டும்தான் ப்ரொடெக்டிவாக இருக்கும். சீரம் வந்து இன்னர் ஸ்கின்னையும் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிடும். அதுக்காக தான் சீரம் மெயினாக யூஸ் பண்ணுறது. சாரி, சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங். டோனர் அண்ட் சீரம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னை நல்ல ஈரப்பதமாக வச்சுக்கிறதுக்காக மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணணும். இதில் நீங்கள் எது எப்போவுமே காமனாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது ஆப்ஸ்லேருந்து சாஃப்ரான் டே க்ரீம். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே நைட் க்ரீமும் இருக்குது. அதை நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசிங். அண்டு இப்போ இது வந்து ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் அண்டு டோனர் அண்டு டே க்ரீம் வந்து நான் எப்போவுமே டெய்லி யூஸ்க்காக பண்ணுறது. இது 3 வந்து நான் டெய்லி வீக்கில் வந்து வீக் டேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. அண்ட் வீக்லி 2 வந்து நான் மசாஜர் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து சீரம் அண்ட் ஸ்க்ரப்புக்காக மட்டும்தான். ஸோ இந்த மசாஜரை யூஸ் பண்ணி இந்த சீரம் அண்ட் ஸ்க்ரப் எப்போல்லாம் இது பண்ணுறோனோ அப்போ யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் மசாஜரை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது எல்லா இதுலேயும் கிடைக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், எதில் வேணாலும் கிடைக்கும். அண்ட் இந்த இதுதான் ஃபஸ்ட்டு பீஸு. 5 pieces இருக்குது. இது எதுக்காக அந்த ப்ரஷ் பீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ்க்காக. ஃபேஸ் வாஷ் உங்களோடது எதுவோ அது வந்து 1 or 2 drops அதில் போர் பண்ணிவிட்டு அந்த உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு நல்ல சர்க்குலர் மோஷனில், ஸ்பீடு இருக்குது, லோ பட்டன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணணும். இப்படி தான் இருக்கும். லோனா இது அண்ட் ஹைனா இவ்வளோ ஸ்பீடு இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்பீடு எது இருக்கோ அதுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபேஸ் வாஷ்க்காக நான் யூஸ் பண்ணுறது. இது ஃபஸ்ட்டு பீஸு. அண்ட் செகண்ட் பீஸ் வந்து ஸ்க்ரப்புக்காக நான் யூஸ் பண்ணுறது. இது நல்ல சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். ஸ்க்ரப்பு வந்து இதில் போர் பண்ணுங்க அவசியம் இல்லை. ஃபேஸ் வாஷ் மாதிரி நம்ம டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பை. நான் இதை ஸ்க்ரப்புக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஸ்பாஞ்சை. இதுவும் அப்படி தான். இதுலேயும் 2 இது இருக்குது, லோ இருக்குது, ஹை இருக்குது. உங்கள் ஸ்பீடு எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரப்புங்கிறது வந்து நான் லோவில் தான் பண்ணுவேன். அப்போ தான்
அதுவும் அது வந்து உள்ளே வேலை செய்யும் அப்படின்றதுக்காக. அண்ட் இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் திங், இதுதான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பீஸ் இந்த 5 பீஸ்லேயும். மசாஜருங்க, இது வந்து நல்ல ரெஃப்ரெஷ் ஆகுது. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அண்ட் இது எதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, டோனரும் சீரமும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவேன். இதில் ஒரு 5 பால்ஸ் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, மெயினாக பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அப்புறம் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இது நல்ல யூஸாக இருக்கும். இந்த மசாஜர், இந்த பீஸ் வந்து நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இதுலேயும் ஹை இருக்குது, லோ இருக்குது. நான் இதில் ஹை யூஸ் பண்ணுவேன். இதுவும் நல்லா வந்து உங்களை ஃபேஸை வந்து நல்லா பளிச்சுன்னு நல்லா காட்டும். அண்ட் 4th பீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி, பட் அந்த அளவுக்கு ஸ்க்ரப்புக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடையாது. அது நல்ல சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த பீஸ் நான் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நீங்கள் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுறதுனா கூட இதில் அப்ளை பண்ணலாம், இல்லாட்டினா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் அதில் பண்ணலாம். அண்ட் இதுதான் லாஸ்ட்டு பீஸு. இது வந்து பார்த்தாலே தெரியும், ஸ்டோன் மாதிரி இருக்குது. பெடிக்யூர் அண்ட் மெனிக்யூர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் பெடிக்யூர் பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கெலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா பெடிக்யூர் பண்ணலை அப்படின்னா, என்றைக்கெல்லாம் உங்கள் கால் வந்து ரொம்ப அழுக்காவோ இல்லை ரொம்ப ஹார்டாகவோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அன்றைக்கி ஜஸ்ட் உங்களோட கால், கைகள், உங்களோட ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் அந்த மசாஜர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த மசாஜர் நான் வீக்லி 2 மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். டெய்லி யூஸ் பண்ணக்கூடாதுங்க, ஸ்கின் அப்புறம் இதாகிடும். ஸோ வீக்லி 2 or 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.